ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு அஞ்சு வைகிரா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம சேனலில் தக்காளி சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் தக்காளி தொக்கு செஞ்சீங்கன்னா தக்காளி சாதமாகவும் செஞ்சுக்கலாம். இந்த தொக்கை வச்சு இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கு மூணுமே சைட் டிஷ்ஷாகவும் நம்ம எடுத்துக்கலாம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கறிவேப்பிலை, பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். அது கூடவே சின்ன வெங்காயமும் சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன், அதுவும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா உப்பு போட்டு வதக்கி விட்டுக்கலாம். அது பொன்னிறமாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அது கூடவே குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணி மூடி போட்டு வேக வச்சுருங்க. நல்லா வேகணும். உப்பு சாதத்துக்கு தேவையான அளவு இப்போவே போட்டுருங்க. நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த மசாலா தான் ஆட் பண்ணியிருக்கேன். என்னென்னா மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா தான். இது தக்காளி பாதி வெந்திருக்கும் போதே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வேக விட்டுறணும். இப்போ பாருங்கள், இந்த லெவலுக்கு வந்துடும். இப்போ எப்படி எண்ணெய் பிழிஞ்சு எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துட்டோன்னா தக்காளி தொக்கு ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு தக்காளி சாதம் தான் இதில் கிண்ட போகிறோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்க சாதத்தை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோன்னா தக்காளி சாதமும் ரெடி ஆயிரும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிடுங்க. இது மாதிரி வேறு ஐட்டத்தோடு மறுபடியும் சந்திக்கிறேன். பாய், டாட்டா.